கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய இந்த முதலாவது வால்யூம் ஸ்டடியில 10வது அத்தியாயத்துடைய கடைசி ஒரு சப்ஜெக்டை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, 10வது அத்தியாயம் நேச்சர் செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட், அதாவது ஆவிக்குரிய சுபாவம் மாம்ச சுபாவம், இது இரண்டு விஷயத்துல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் குறித்து நம்ம கடந்த ஸ்டடீஸ்ல நம்ம பார்த்து கொண்டு வரோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த முறை நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவரை யார் கேள்வி கேட்க முடியும்? அதுலயே விசேஷமா நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு சின்ன வகுப்பாருக்கு மாத்திரம் அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாருன்னா, தெய்வீக சுபாவத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவங்க யாருன்னு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ யுகத்துல வாழக்கூடிய புதிய சிருஷ்டிக்கு மாத்திரமே. அந்த மாதிரி அந்த புதிய சிருஷ்டிக்கு அந்த ஒரு வாய்ப்பு அவர் தராருன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு சுபாவ மாற்றம் எப்படி நடக்குது, அந்த காரியத்தை தான் நம்ம கடந்த வாரம் நம்ம தியானிச்சு கொண்டு வரோம். இந்த ஒரு என்டையர் சப்ஜெக்ட், இது முழு பாடமும் எதை குறித்து இருக்குன்னு பார்க்கும்போது, நிலைகள் பற்றியான தெய்வீக திட்டம், அதாவது யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டம் நம்ம பார்த்துட்டோம். இது நிலைகள், மனுஷ நிலை, தூதர்கள் நிலை, பிதாவாக தேவன் இருக்கக்கூடிய நிலைகள்ல ஒவ்வொரு நிலைகளும் நம்ம குறித்து நம்ம பார்த்துட்டு வரும்போது, ஒரு விசேஷமான நிலையை குறித்து தான் பிரதர் ரசல் ரொம்ப விசேஷமாக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல, வெறும் இந்த சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் ஒரு விசேஷமான ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்த ஒரு நிலை, அந்த ஒரு பிளேன், அந்த ஒரு ஸ்தானத்தை வந்து ஏற்படுத்துறார். அது என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, வேலை இப்போ நம்ம சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல நம்ம சுட்டி காமிக்கும் போது பாருங்க, டிவைன் பிளான் சார்ட்ல நான் ஷேர் பண்ற ஸ்கிரீனை இப்போ பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் ஒரு விசேஷமான ஒரு தலம் இல்ல ஒரு விசேஷமான ஒரு நிலையை தேவன் என்ன பண்றாருன்னா உருவாக்குறார். அது என்னன்னு பார்க்கும்போது, இந்த எம் பிளேன், எம் நிலை, இது வந்து என்னன்னு பார்க்கும்போது, இது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முன்மோ இல்லை, அதுக்கப்புறமோ இது வராது. இது வந்து வெறும் சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் காணக்கூடிய இந்த தலம் தான் எம் பிளேன், ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை. இது வெறும் யாருக்கு மாத்திரம்னு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ யுகத்துல பரலோக வாய்ப்பு, அந்த பிரிதான ரட்சிப்புக்கு சுகந்தரித்து கொள்ள தேவன் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில காணப்படுற சகோதர சகோதரிகள் தான். இல்ல வேற விதமா சொல்லணும்னா, கான்செக்ரேட் பண்ண அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கே விசேஷமாக தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல இந்த ஒரு நிலையை அவர் என்ன பண்றாருன்னா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் காணப்படுற இந்த ஒரு நிலை, இந்த ஒரு அதாவது நிலை வெறும் சுவிசேஷ யுகம் மாத்திரம் தான். ஒருவேளை 1000 வருஷம் அரசாட்சி தாண்டி யுகாயுகத்துக்கு இது தொடருமான்னு பார்க்கும்போது தொடராது. ஒருவேளை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முன்ன இருந்த யுகத்துல இது இருக்குமா, இருந்துச்சான்னு கேட்கும் போது இல்ல. அப்படி நம்ம சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பிளேன், இந்த ஒரு எம் பிளேன் வந்து வெறும் இந்த சுவிசேஷ யுகத்துல பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே. ஆனா ஒரு எச்சரிப்பான சத்தம், இது இந்த சுவிசேஷ யுகத்திலேயே முடியும். ஒரு பாயிண்ட்ல இது ஸ்டாப் ஆகும். ஒருவேளை இந்த ஒரு தளம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் யாருமே என்னத்தான் அவங்க நினைச்சாலும் பரலோகத்துக்கான ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியாது, போக முடியாது.
ஒருவேளை ஏன் நம்மளுடைய பிரயாசங்கள் இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியா இருக்கட்டும், புக் ஸ்டடிஸா இருக்கட்டும், இல்ல ஆவிக்குரிய கூடுகையா இருக்கட்டும், எது இவ்வளோ பிரயாசங்கள் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா, இந்த தளத்துல இருந்து நம்ம அடுத்த தளத்துக்கு முன்னேறி செல்லணும். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நாம் முதலாம் உயர்த்ததல்ல, அந்த ஆவியினால் பிறத்தல் நமக்குள்ள ஆகத்தான் புது சிருஷ்டியோட காரியமா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரயாசங்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம இங்க நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம விசேஷமா அந்த தளத்தை குறித்து தான், அந்த பிளேனை குறித்து தான் நம்ம ரொம்ப டீப்பா தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வெறும் புதிய சிருஷ்டிக்கு சுவிசேஷ யுகத்துல வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கே தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலை தான் அந்த ஒரு பிளேன், ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நிலை. ஸோ ஆகையால சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து இந்த நாளில் வால்யூம் ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ணும்போது பேஜ் நம்பர் 199 இங்கிலீஷ்ல, தமிழ்ல நம்ம வாசிக்கும் போதுங்க 244. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, போன வாரம் ஒரு பாயிண்டோட நம்ம வால்யூம் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வசனத்தை மறுபடியும் தியானிச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நாளுக்கு குறிய வால்யூம் ஸ்டடியை தொடர்ச்சியா நம்ம தியானிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. ரோமன்ஸ் 12th chapter 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2 வசனம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசேஷமாக இந்த பரம அழைப்புல காணப்படுற நமக்கு ரொம்ப முக்கியமான வசனம். முதல் வசனம், உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாருன்னு பார்க்கும்போது சகோதரர்களே, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுவீங்க. பிரதரன்ஸ், சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஸோ இந்த வசனம் என்ன குறிக்குது, எதை குறிக்குது நம்ம பார்க்கும்போது, எப்ப நம்ம கர்த்தர் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றோமோ, பழைய பாவத்தை விட்டு விடுறோமோ, கர்த்தர் இயேசு தான் என்னுடைய ரட்சகர், அவர்னால மாத்திரம்தான் மீட்புன்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ, இந்த ஒரு வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயலெல்லாம் கர்த்தர் இயேசுக்கு எப்படி நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு நம்ம தோணக்கூடிய அந்த ஒரு செயல், அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இந்த ஒரு வசனம் சகோதரரே அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது இதை யாரை பார்த்து சொல்றாருன்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் நீதிமான் எனக்கூடிய நிலையில காணப்படுறாங்களோ அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய வசனம் தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யாரை குறித்து பேசுது? அதை நம்ம வாசிக்கும் போது, இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் முன்னிட்டு பரிபூர்ண சித்தமும் என்னதென்று தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனால, ஆமா, உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆக்கப்படுறீர்கள். யாருக்கெல்லாம் அந்த நீதிமான் எனக்கூடிய நிலையில இருந்து நெக்ஸ்ட் தேவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு சொந்த சித்தம் சுய சித்தம் இல்ல, இனிமே என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் தான் நான் செய்வேன்னு சொல்றவங்களை, அப்படி தேவ சித்தத்தை செய்யக்கூடிய நபர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கை, பாவம், சிந்தனைகள் எல்லாத்தையும் பலி செலுத்தி, தங்களுடைய நியாயமான கோரிக்கையை பலி செலுத்தி, தங்களுடைய வாழ்க்கையோடைய உரிமைகளை பலி செலுத்தி, இனிமே என்னுடைய சித்தம் இல்ல,
இனிமே நான் செய்யக்கூடிய எல்லாமே தேவ சித்தம்னு யார் ஒருத்தர் அர்ப்பணிக்கிறாங்களோ, அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்கக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றுதல் என்னன்னு பார்க்கும்போது மறுரூபம் ஆக்கப்படுறது. டிரான்ஸ்போர்மேஷன் ப்ராசஸ். மறுரூபம் ஆக்கப்படுறது. அப்படின்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் ஒரு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. 2ஆம் வசனத்துல 1வது வசனத்தோடைய அந்த ஒரு புரிதலை வாழ்க்கையா மாத்தி, இனிமே என்னுடைய சித்தம் இல்லை, எல்லா தேவனுடைய சித்தம் அப்படின்னு அர்ப்பணிக்கக்கூடிய ஜனங்கள், அர்ப்பணிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசு எப்படி இருக்கும்னு ரசல் குறிப்பிடும் போது பாருங்க, the divine will having become our will. தேவனுடைய சித்தம் இனிமே யாரோட சித்தமா மாறும்? இந்த பூமியில வாழக்கூடிய பரிசுத்தவான்கள், தேவனுக்கு அர்ப்பணிச்சவர்கள், அவங்களுடைய மனசுலன்னா இனிமே தேவனோட சித்தம் தான் என்னோட சித்தம். எப்ப நம்ம அப்படி யோசிக்க துவங்குறோமோ, அத கிரியைக்குள்ள கொண்டு வர துவங்குறோமோ, ஒரு பாயிண்ட் அழகா சொல்றாரு, God's plan becomes our plan. தேவனுடைய திட்டம் தான் இனிமே நம்மளுடைய திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே நம்ம உலகத்துல நம்ம எதுவுமே புதிய விதமான திட்டத்தை போட மாட்டோம். தேவனுடைய திட்டம் எதுவோ அதுதான் நம்மளுடைய திட்டமா இருக்கும். அப்படி யார் ஒருத்தர் சுய சித்தத்தை வைத்து தேவனுடைய சித்தத்தை செஞ்சு, தேவனுடைய திட்டம் தான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடிய திட்டமா இருக்குன்னு யார் ஒருத்தர் தேவனிடத்தை அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்க தான் அந்த ஒரு மறுரூபம் ஆக்கக்கூடிய அந்த நிலையில காணப்படுறாங்க, அந்த எம் பிளேன்ல காணப்படுறாங்க. ஒருவேளை இப்ப நம்ம கேட்கிற எல்லாரும் நம்ம மனசுல எவ்வளவு பேருக்கு இந்த ஒரு பாயிண்ட்ஸ் தோணுதுங்க? தேவனுடைய திட்டம் தான் இனிமே என்னுடைய வாழ்க்கையோட திட்டம். இந்த பாயிண்ட்டை எவ்வளவு பேர் நம்ம உணர்றோம்? ஒருவேளை நம்ம உணரக்கூடிய அந்த மனசு நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம உறுதியா சொல்லலாம், நமக்குள்ள அந்த மறுரூபமாக்கக்கூடிய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, அது துவங்கிட்டு இருக்கு, கிரியை செஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா உறுதியா நம்பலாம். அப்படின்னா இனிமே நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாமே, நம்ம விருப்பப்பட்டது, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய உலக பிரகாரமான நோக்கங்கள், இது எல்லாமே நம்ம இனிமே என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய தெய்வீக திட்டம் தான் முதன்மைன்னு நம்ம முன்ன வைக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மறுரூபம் ஆக்கப்படுறதா காணப்படுது, அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இது எவ்வளவு பேருக்கு மாத்திரம், ரொம்ப சிலர் மாத்திரம் தான் இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்படி இனிமே என்னுடைய சித்தம் இல்லை, எல்லாமே தேவனுடைய சித்தம், எல்லாமே தேவனுடைய திட்டத்துல எனக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு மாத்திரமே தேவன் ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் தராரு. அவருடைய திட்டத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த திட்டத்தை செயல்படுத்துறது யார் மூலியமா தான் செயல்படுத்துறாருன்னா நம்ம மூலியமா தான். ஒருவேளை தேவனுடைய திட்டம் தான் என்னுடைய திட்டம், அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம்னு வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே இந்த ஒரு வார்த்தை பொருந்தும், அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படின்னா மற்றவங்களுக்கு பாருங்க, ஒரு பாயிண்ட் அழகா சொல்றாரு என்னன்னா, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமே எல்லாமே ஆவிக்குரிய விஷயம்தான், கண்ணுக்கு தெரியாத வாக்கு தத்தங்கள், நம்ம பரலோக ஆசீர்வாதம் பார்க்கல, அந்த திவ்ய சுபாவத்தை பார்க்கல, ஆனாலும் நம்ம உறுதியா நம்புறோம். அது மாத்திரமே கவனம் செலுத்துற மறுரூபமாக்கப்படுற ஜனங்களுக்கு இந்த உலகமோ உலகத்தின் விஷயமோ என்ன ஆகும்னா செத்து போயிடுமோ. பாருங்க, the spiritual and unseen things promised while the human hopes etc die. அது செத்துரும். ஒருவேளை பரலோகத்தை குறித்தே நம்ம தியானிச்சிருந்தோம்னா, வாக்கு தத்தம் மேல நம்ம தொடர்ந்து அது மேலேயே நம்ம சார்ந்திருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு உலகம் தெரியாது. ஒருவேளை அந்த வாக்கு தத்தத்தை விட்டு நம்ம உலகத்தை பார்த்தோம்னா பரலோகம் காரியம் என்ன ஆயிடுங்க, அது மறைஞ்சிடும்.
ஆனா ஒருவேளை நமக்குள்ள அந்த மறுரூபம் ப்ராசஸ் ஆகுது, சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா, நமக்குள்ள வெறும் தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தம், பரலோகம் அது மாத்திரம்தான். தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்துல நான் என்ன செய்யணும், என்ன நான் எப்படி அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கணும், இதுதான் நம்ம மனசுல ஓடும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் பிரதர் ரசல் மென்ஷன் பண்றாங்க. மார்க் த டிஃபரன்ஸ். மார்க் த டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? ஒரு விஷயத்தை ஒரு கோடிட்டு வித்தியாசத்தை பாருங்க அப்படின்றாரு. என்ன வித்தியாசம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்க. சகோதரரே, நீதிமான் ஆக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறவங்களே, அவங்களுக்கும் மறுரூபம் ஆகுறாங்க பாத்தீங்களா? 2ஆம் வசனத்துல புதிய சிருஷ்டிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. யாரெல்லாம் நீதிமான் எனக்கூடிய நிலையிலேயே இருக்கிறாங்களோ அவங்க மறுரூபமாக மாட்டாங்க. காரணம் என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதாது. பாவத்தை விட்டு நம்ம தூரம் இருந்தா மட்டும் போதாது, பலி செலுத்தணும். பலி செலுத்தணும். என்ன பலி செலுத்தணும்? நம்மளுடைய சொந்த சித்தத்தை பலி செலுத்தும் போதுதான், தேவ சித்தத்தை எடுத்து செய்யும் போதுதான் அந்த மறுரூபம் ப்ராசஸ் நடக்கும். சகோதரர்களே, ஒரு வகுப்பாரா பிரிச்சு காமிக்கிறாரு, புதிய சிருஷ்டிகளை ஒரு வகுப்பாரா பிரிச்சு காமிக்கிறாரு. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் புதிய சிருஷ்டிகளா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது கிளீனா டிஃபரன்ஷியேட் காமிக்கிறாரு. யார் ஒருத்தருக்குள்ள மறுரூபம் ப்ராசஸ் நடக்குதோ, தேவனுடைய திட்டம் அவங்களுடைய திட்டமா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செயல்படுத்துறாங்களோ அவங்க தான் புதிய சிருஷ்டி. மற்றவங்கள சகோதரரா தான் பாக்குறாரு தவிர புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் போது இவங்க அவங்கள பார்க்கிலும் ஒரு படி மேலதான். இது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, டிவைன் பிளான்ல அப்படிதான் இருக்கு. என் பிளைன்ல இருக்கிறவங்களுக்கும் எம் பிளைன்ல இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதிமான் எனக்கூடிய நிலையில நிக்கிறவங்களுக்கும் பரிசுத்தவான்களாக நிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறும் கர்த்தர் இயேசுவ விசுவாசிக்கிறவங்களுக்கும் கர்த்தர் இயேசுக்காக தன்னுடைய ஜீவனே அவங்க அர்ப்பணிச்சவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ஒரே பாயிண்ட் தான். சுய சித்தத்தை நம்ம வெறுத்து இனிமே பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம், அவருடைய திட்டம் தான் என்னுடைய திட்டம்னு வாழ்கிற நபர்கள் மாத்திரமே மறுரூபம் ஆக்கப்படுவார்கள். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மறுரூபம் ஆக முடியும். அவங்க மாத்திரம்தான் மறுரூபம் ஆக முடியும். சரி, மறுரூபம்னா என்ன? பாருங்க, ஒருவேளை நம்ம போன கிளாஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். மறுரூபம் அப்படின்னு சொல்லும் போது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லும் போது சிம்பிளா பிரதர் சொல்றாங்க, இது கேரக்டர் சேஞ்ச் இல்ல, நேச்சர் சேஞ்ச். சுபாவமே மாறுது. இவங்க மனுஷ சுபாவத்துல இருந்து எந்த சுபாவத்துக்கு கடந்து போறாங்க? தேவனுடைய தெய்வீக சுபாவத்துக்கு கடந்து போறாங்க. ஒரு நல்ல பாயிண்ட் பிரதர் நீங்க குறிப்பிடுறாரு. என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றீங்க இல்லையா, மறுரூபமாக்கப்படுற ப்ராசஸ், அது கிராஜுவல் ப்ராசஸ். அப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, கிராஜுவலா தொடர்ந்து நடந்துனே இருக்குமா. பாருங்க, பாயிண்ட கிளியரா புரிஞ்சுக்கோங்க அன்பான சகோதர சகோதரிகள். நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட், விசேஷமாக அவங்க ஒரு சகோதரனோ சகோதரியோ மறிச்சிட்டா, அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல அவங்க சொல்ல தவற வார்த்தை என்னன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் கிராஜுவல். ஒருத்தர் அந்த கர்த்தர் இயேசுடைய சாயலா இந்த பூமியில சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை அவங்க தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு அது மரணத்துல நிறைவேற்றக்கூடிய ப்ராசஸ் வந்து கிராஜுவல். ஆனா சுபாவம் மாற்றம் இருக்குது பாத்தீங்களா, அது இன்ஸ்டன்டேனியஸா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கிறிஸ்துவரா மாறுறதுக்கு டைம் எடுக்கும். ஒருவேளை நம்மளுடைய மரணம் ஒரு வெற்றி உள்ள மரணமா மாறிடுச்சுன்னா அந்த சுபாவ மாற்றம் ஒரு நொடியில மாறிடுமா. வசனம் வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். 1 Corinthians 15th chapter 52 verse 52. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அது என்னன்னா, அது கண் சிமிட்டும் போது அந்த ஒரு நொடி பொழுதுல அந்த எக்காலம் சத்தம்னா என்ன அர்த்தங்கிறது, கர்த்தர் இயேசுடைய வந்திருத்தல், அவருடைய பிரசனம் 1878ல அவருடைய பரிசுத்தவான்களை உயிர் எழுப்பும் போது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல அவங்க என்ன ஆயிட்டுப்பாங்க, அந்த ஒரு சுபாவம் மாற்றம் நடக்கும். ஆனா இந்த பூமியில அவங்க பரிசுத்தவான்களை கர்த்தர் இயேசுவா, அது கர்த்தர் இயேசுவோட சாயலா மாறத்துக்கு டைம் எடுக்க தவிர, அவங்க அந்த முதிர்ச்சி நிலையை பெற்றுக்கொண்டா உடனடியாக அவங்க என்ன ஆயிடுவாங்க, மறுரூபம் ஆயிடுவாங்க. அதுதானே புதிய சிருஷ்டி. ஒரு தாய் கருவுல அவங்க ஜெனிப்பிக்க அந்த ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேஜ்ல அந்த ஒரு ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை, அது எப்போ அந்த குழந்தை முதிர்ச்சியாகி பிறக்கும் போது அந்த குழந்தை உடனடி என்ன ஆயிடும், பிறந்துரும். அந்த ஒரு முதிர்ச்சி பெற்றிருந்த போது என்ன ஆயிடும், அதே போலதான் இன்ஸ்டன்டேனியஸா என்ன ஆயிடுவாங்க, அது உடனடியா அந்த சுபாவ மாற்றம் நடக்கும். ஆனா வளர்ச்சி நிலைத்தான் டைம் எடுக்க தவிர சுபாவ மாற்றம் உடனடியா நடக்கும். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது மண் பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம் எனக்கூடிய வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்தினார்னா, இட்ஸ் அ ட்ரெஷர். அந்த மண் பாண்டம் உடைஞ்சிடும் போது எல்லார் கண்ணுக்கும் என்ன தெரிஞ்சிடும், அந்த பொக்கிஷம் தெரிஞ்சிடும். அதுதான் புதிய சிருஷ்டி. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அந்த நிலை எவ்வளவு பேர் தான், ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிறவங்க, தேவனுடைய திட்டம் இனிமே என்னுடைய திட்டம்னு வாழ்கிறவர்கள் ரொம்பவே கொஞ்சம். அது புரிஞ்சிட்டு நடக்கிறவங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க தான் புதிய சிருஷ்டிகள். இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி. ஒரு சாதாரண மனுஷனை தேவனுடைய தெய்வீக சுபாவத்தை மாத்துறது அது நன்மையா? கேள்வி கேள்வி அப்படின்னு நம்ம தேவனிடத்துல நம்ம கேள்வி கேட்கும் போது தேவன் கொடுக்கக்கூடிய பதில்கள் என்னவா இருக்குன்னா, அந்த சுபாவ மாற்றம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படிலாம் நடக்கும் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளுடைய ஹெவன்லி ஃபாதர், பிதாவாகிய தேவன், சர்வத்தியம் படிச்ச தேவன், அவரை குறித்து நம்ம பார்க்கும் போது வசனம் என்ன சொல்றாருன்னா, மனுஷனை தேவ சாயல் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சிருஷ்டி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய சுபாவங்கள் நம்ம யோசிக்கணும். பாருங்க, தேவன் அப்படி எடுத்துக்கினா அவருக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கா, அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கா, அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கா? ஆமா இருக்கு. இப்ப அப்படியே ஒரு மனுஷனும் தூதர்களும் எடுத்துக்கோங்க. மனுஷனுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கா, அவங்களுக்குன்னு ஒரு திட்டம், அவங்களுக்குன்னு ஒரு சித்தம், அவங்க இப்படித்தான் நடப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கா? ஆமா இருக்கு. தேவ தூதர்களுக்கு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, தேவன் யோசிப்பாரா, அவர் சிந்திப்பாரா, நன்மை தீமை என்னன்னு அவரு அலசி ஆராய முடியுமா? ஆமா, ஆராய முடியும். மனுஷனுக்கு, மனுஷனாலையும் எது நன்மை எது தீமை அதெல்லாம் யோசிச்சு ஆராயக்கூடிய மனசு இருக்கு. தூதர்களுக்கு ஓரளவுக்கு அவங்க நன்மை தீமை எதுன்னு பார்த்து பை அப்சர்வேஷன் அவங்க என்ன பண்றாங்க, கத்துக்கக்கூடிய பகுத்தறிவு இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாதிரி மென்டல் ரீசனிங் தேவனுக்கும் இருக்கு, தேவனோட சிருஷ்டிக இருக்கக்கூடிய தூதர்களுக்கும் மனுஷனுக்கும் இருக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல, ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, சுபாவம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனுஷனுடைய சித்தம், யோசனை திறன்,
அவன் எப்படி யோசிக்கிறான், எப்படி யோசிக்க மாட்டான், இதெல்லாம் யாருக்கோ இருக்குன்னு பார்க்கும்போது தேவனுக்கும் இருக்கு, தூதர்களுக்கும் இருக்கு. ஆனா நிலைன்னு வரும்போது மனுஷனுக்கு இந்த பூமியில அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவ்வளவுதான் திராணி தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மனுஷன் என்னத்தான் அறிவாளியா இருந்தாலும் அவனால தேவனுடைய நிலையை எட்டவே முடியாது. ஒரு எல்லை இருக்கு. இந்த பூமியில இந்த அட்மாஸ்பியர்ல அவன் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். மேக்சிமம் மனுஷனால ராக்கெட் தான் விட முடியும், தவிர இன்னொரு கிரகத்தையோ பூமியோ சிருஷ்டிக்க முடியாது. அதை தாண்டி அவனால யோசிக்கவும் முடியாது. அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஏன் சொல்றோம்னு பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்துல திவ்ய சுபாவத்தை மனுஷனுக்கு தரார் அப்படின்னு சொல்லும் போது அந்த திவ்ய சுபாவத்தோடைய தன்மை ஒரு சாதாரண மனுஷனை பார்க்கிலும் அது எண்ணத்தக்கது. அது மெஷர் பண்ண முடியாது. அது என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, நம்மளுடைய யோசனைய திவ்ய சுபாவம் எப்படி இருக்கும் அவ்வளவுதான் யோசிக்க முடியும், தவிர அந்த நிலை அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், ஒருவேளை அந்த சரீரம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்மளால உணர முடியாது. ஒரு சின்ன லிமிட்டேஷன் தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த மனுஷனை அந்த ஒரு நிலைக்கு அவர் கொண்டு போறார் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இது ரொம்ப பெரிதான ஸ்லாக்கியம். இந்த பாயிண்ட கொண்டு வர்றாரு. இது ஹியூமனோடைய லிமிட்டேஷனை பார்க்கிலும் இது ரொம்பவே பெருசு. ஆமா, அளவிடவே முடியாது. அதாவது சிம்பிள் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறார் தேவன் உங்களுக்கு புரியுதா? அதுதான் கேள்வி கேட்கிறார் ரசல். ஏன் தேவன் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு? நம்ம எங்க இருக்கிறோம்? எதுக்கு திங்கக்கிழமை வால்யூம் ஸ்டடி? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை? எதுக்கு இந்த சுவிசேஷ யுகம்? எதுக்கு இந்த நாளு? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அந்த சுபாவ மாற்றம் எவ்வளவு பெரிய விஷயம் புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பியூட்டி. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மொத்த தெய்வீக திட்டத்தோடைய சாராம்சம். ஏன் நம்ம இந்த நாள்ல வேத ஆராய்ச்சி பண்றோம்? இதுதான் காரணம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சாதாரண மனுஷனை பார்க்கிலும் ஒரு சுபாவத்திலே உச்சக்கட்ட சுபாவத்தை மனுஷனுக்கு தேவன் ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறார்னா இந்த தெய்வீக சுபாவம் மாத்திரமே. பாருங்க, ஒரு பாயிண்ட் நீங்க கொடுக்கும்போது, the change or transformation of mind from earthly to heavenly, which the consecrated experience here, is the beginning of the change of nature. பாருங்க, ஒருவேளை நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், நமக்குள்ள இந்த சுபாவ மாற்றுதல் நம்ம உணர்றோமா? ஒரு வேலை உணர்ந்தா நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில இது ஆரம்பம் மாத்திரமே. அப்படின்னா முடிவு என்ன? முடிவு என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது ஆவினால் முதலாம் உயிர் தெழுதல்ல பிறக்கிறது. அந்த சுபாவத்தை முழுமையா நம்ம அடையிறது. சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஆரம்ப நிலை எப்படி இருக்கு நம்ம பார்க்கும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கும் புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தான் இந்த ஒரு காரியத்தை என்ன பண்றாரு? அந்த பரிசுத்த ஆவியை முத்திரைத்து தரார்னா நமக்குள்ள அந்த ஜெனிப்பித்தல் அவர் என்ன பண்றாரு? அந்த பரிசுத்த ஆவி, அந்த மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த புதிய சிந்தை, புதிய சிருஷ்டிய அவர் யாருக்கு அவர் முத்திரையா தராரு? கான்சிக்ரேட்டட், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்.
சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்யறவர்களுக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு மாற்றுதல் குறித்து ரசல் இன்னொரு பாயிண்ட் அவர் குறிப்பிடும் போது பாருங்க, இந்த மாதிரி யார் ஒருத்தர் தங்களுடைய ஜீவனை பலியாக அவர் செலுத்தும் போது இந்த சுபாவம் மாற்றுதலுக்குள்ள போறாங்க பாத்தீங்களா? இது சாத்தியமா? இது உண்மையாலே நடக்குமா? இது உறுதியா நடக்குமா? இது ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, மருத்துவ ரீதியா சயின்டிபிக்கா ரசல் ஒரு பாயிண்ட் வைக்கிறார். என்னன்னா பாருங்க, இப்போ நம்மளுடைய சரீர பாடி எடுத்துக்கோங்க, இந்த மாம்ச சரீரத்தை எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒவ்வொரு 7 வருஷமும் நம்ம மாம்சத்துல இருக்கிற எல்லா அணுக்களும் மாறுதான். மாறுதான்னா என்ன விஷயம்னா, ஒரு குழந்தைக்கு 7 வயசு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையில இருக்கக்கூடிய கண்ணு, அந்த குழந்தைய இருக்கும் போது இந்த நாக்கு, அந்த குழந்தையா இருக்கக்கூடிய இருதயம், அந்த குழந்தையா இருக்கும் போது ஈரல், எல்லாமே என்ன ஆயிடும் பார்க்கும்போது 7 வருஷத்துல எல்லா சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் வந்து மாறி புதுசா ஆகுதான். இதுல இருந்து நம்ம என்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம்? மாறக்கூடிய தன்மை வந்து தேவன் இயற்கையிலேயே வச்சிருக்கிறார். எவ்ரி 7 இயர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நம்ம இருக்கக்கூடிய சரீரத்துல இருக்கிற தோல்ல இருந்து எல்லாமே மாற்றுதல் ஆகுது. அந்த ஒரு சென்டென்ஸ் நீங்க வாசிங்க. நமது மனுஷ சரீரம் தொடர்ச்சியான மாறுதலை அடைகிறது. ஒவ்வொரு 7 வருடங்களுக்கு ஒரு முறை நம் உடலில் உள்ள அணுக்கள் அனைத்தும் முழுமையாய் மாற்றமடைகின்றன என்று விஞ்ஞான ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது. ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி மனுஷ சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்திற்கு மாறும்போது நினைவாற்றலோ அல்லது அடையாளங்களோ அழிக்கப்படுவதில்லை. பாரு, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப சாதாரண மாம்சத்திலேயே தேவன் எல்லாம் மாற்றுறாருன்னா, அந்த சுபாவம் மாற்றும் போது, அந்த சுபாவம் சேஞ்ச் ஆகும் போது ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அப்படின்னா இது என்ன, எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா, ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் நம்ம தோல்ல இருந்து, நம்மளுடைய கலர்ல இருந்து, நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து, அணுக்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது, மாறுது அப்படின்னு சொல்லும் போது, அந்த சேஞ்ச் எல்லாமே ஆனாலும் நம்மளுடைய மனசு சிந்தனை சேஞ்ச் ஆச்சா? நம்ம யோசிக்கிற திறன் சேஞ்ச் ஆச்சா? இல்ல நம்ம பார்த்து உணர்ந்த ஜனங்களுடைய முகங்கள் மறந்து போச்சா? பேசுற பேச்சு மாறிச்சா? இல்ல நம்ம படிப்பறிவோ இல்ல நமக்குள்ள இருந்த அந்த தாளந்து ஏதாவது சேஞ்ச் ஆச்சா? இதுவுமே சேஞ்ச் ஆகல. ஆனா சரீரத்துல கூட அணுக்கள் மாறிச்சு அப்படின்னு சொல்லும் போது இதே எப்படி மாறுதுன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒருத்தர் மாம்சத்துல இருந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஒருத்தர் மாறுறாங்கன்னா, தேவன் எதை மாத்திரம் தான் அது சேஞ்ச் பண்றாருன்னா, வெறும் சரீரம் மாத்திரம் தான் சேஞ்ச் பண்றாரு. நம்மளுடைய மனசு, நம்ம யோசிக்கிற திறன், நம்மளுடைய ஐடென்டிட்டி அது சேஞ்ச் பண்றது. அது அழகா ஒரு சரீரத்துல இருந்து அந்த ஒரு நியூ கிரியேச்சர், அந்த அழியாமை சரீரத்துக்கு அவர் என்ன பண்றாரு? ஜஸ்ட் மாத்துறாரு. ஜஸ்ட் சிம்பிளா இது எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க் மாத்துறாரு. அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய மெமரிஸ் அப்படியே அழகா அவர் என்ன பண்றாருன்னா, அழியக்கூடிய இந்த மாம்ச சரீரத்துல இருந்து அழியாத இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சுபாவத்தை எடுத்து அழகா வைக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவன் தந்த வாக்கு. அப்படி அந்த ஒரு சிந்தனையை எடுத்து அழகா சேஞ்ச் பண்ணும் போது அந்த சிந்தனை எப்படி இருக்கணும்? கர்த்தர் இயேசு போல பரிபூர்ணமா இருக்கணும். நோக்கம் பரிபூர்ணமா இருக்கணும். முழுமையா மறுரூபமாக்கப்பட்ட சிந்தனையா இருக்கணும். தேவ சித்தத்தை நிரம்பி இருக்கக்கூடிய சிந்தனையா இருக்கணும். மாம்ச சித்தமோ இல்ல சுய சித்தமோ அந்த சிந்தனையில இருக்கக்கூடாது. அந்த மாதிரி முதிர்ச்சி அடைந்த புதிய சிந்தனை தான் அழகா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது எதுல வைக்கிறாருங்க? அந்த திவ்ய சுபாவத்துல, அந்த புதிய சரீரத்துல அவர் வைக்கிறாரு. சரி, வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி மறுரூபமாக்கப்படும் போது சிந்தனை வந்து அழியாமையா இருக்கும். அது வந்து தேவன் டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாரு. அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கான்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான் அந்த உதாரணம். அவரு மாம்சத்துல அதாவது அவர் தேவன் கர்த்தர் இயேசுவை லோகோஸா உருவாக்குனாரு. அப்ப கர்த்தர் இயேசு தேவன் கிட்ட இருந்த அந்த ஒரு உறவு, தேவன் கிட்ட யுகாயுகமா இருந்த விஷயம்,
அவர் பிரதான தூதனா இருந்த விஷயம் எல்லாமே அவருடைய மனசுல நினைவுல இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஆமா இருந்துச்சு. அவர் இந்த பூமியில மாம்சமாக்கப்பட்டு எப்ப ஒரு ஞானஸ்தானம் வழியாக அவர் அர்ப்பணிச்சாரு, தேவன் அந்த பழிய சிந்தனையில என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் இயேசுக்கு தெரிவிச்சார். அப்படின்னா கர்த்தர் இயேசுடைய அந்த நினைவு என்ன ஆகல, சாகல. சரி, அவர் செத்துட்டார். இந்த பூமிக்கு வந்து ஈடு பலியாக அவர் மறிச்சு 3 நாளுக்கு பிறகு கர்த்தர் இயேசு உடைய நினைவுகள் என்னன்னு பார்க்கும்போது அவர் லோகாசா இருந்த நினைவு, அந்த அனுபவம், மனுஷனா பிறந்து மனுஷனாக ஒரு கீழ்ப்படிதனால கத்துக்கின அனுபவம், அது எல்லாமே எங்க கொடுத்துட்டாரு, அந்த திவ்ய சுபாவத்துல, அந்த திவ்ய சுபாவத்தை அந்த சரீரத்துல, அந்த மகிமையின் சரீரத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முற்றிலுமா கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு சிந்தனை என்ன பண்ணிட்டாரு வச்சுட்டாரு. இதே போலத்தான் நமக்கும், இதே போலத்தான் நமக்கும் நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய தாளந்துகள், நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய நடத்தைகள் எல்லாமே தேவன் என்ன பண்ணுவார்னா தேவ சித்தத்துக்கு இசைவா இருந்து முதிர்ச்சி அடைஞ்சு அந்த மறுரூபம் ஆகும் போது அந்த நியூ கிரியேஷன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு திவ்ய சுபாவத்துல அந்த சரீரத்துல அவர் என்ன பண்ணிடுவாரு, வச்சிருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அனுதினமும் நீங்கள் புதிதாக்கப்படுறதுனால மறுரூபம் ஆக்கப்படுறீர்கள், மறுரூபமா மாறும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துடைய கன்க்ளூஷன், முடிவுரை என்ன? எப்போ சுய சித்தத்தை விடுத்து தேவ சித்தத்தை செய்யணும் நம்ம அர்ப்பணிச்சிட்டோமோ, நம்மளுடைய வாழ்க்கை எங்க வச்சிட்டோம்னா பலிப்பீடத்தின் மேல வச்சாச்சு. பலிப்பீடம் மேல நம்மளுடைய மாம்ச சித்தத்தை வச்சாச்சு. இந்த அழைப்புக்காக நாம் நம்மளுடைய முழு மாம்சீக உரிமைய வச்சாச்சு. முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பு, நம்மள தேவன் அழைச்ச அழைப்பு தூதர்களுடைய நிலை இல்ல. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கிளீனா சொல்றாரு. நீங்க ஏதோ ஒரு தூதர்களை மனசுல வச்சுன்னு அப்படிதான் இருப்பாங்க நீங்க நினைக்காதீங்க. அந்த நிலையை பார்க்கிலும் இது மேலான ஒரு நிலை. வாசிக்கலாம் வசனம் 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம் மற்றும் எபிரியர் 1 அதிகாரம் 4 வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளோர் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகள்னாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எபிரியர் 1:4. இவர் தேவதூதரை பார்க்கலும் இவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். பாருங்க, கர்த்தர் இயேசுவை பத்தி பேசும்போது தேவதூதர்களை பார்க்கலும் மேன்மை ஆயிட்டாரு. பேதுருல சொல்லும் போது இச்சைக்கு உண்டான பாவத்திலிருந்து ஒருத்தர் தப்பிக்கிறவங்களுக்கு தேவன் திவ்ய சுபாவத்தை என்ன பண்றாரு, தரார். அப்படின்னா இது தூதர்களை பார்க்கிறோம் மேலான ஸ்தானம். நம்மளுடைய மாம்சத்தை பலிப்பீடம் மேல வச்சிருக்கிறோம்னா இனிமே நம்மளுடைய எல்லா வாக்கு தத்தமும் கண்டிப்பா சில பூமியில தேவன் வாழ்றதுக்கு சில வாக்கு தத்தம் வச்சாலும் நமக்கு பிரதானமா எந்த வாக்கு தத்தத்தான் நமக்கு உண்டு, பரலோகத்தோடைய வாக்கு தத்தம் தான் உண்டு. ஏன்னா நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல. பூமிக்குரிய விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அர்ப்பணிச்சிட்டோம். இனிமே திரும்பி பார்க்க வாய்ப்பு இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால இந்த ஒரு பாடத்துடைய கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அழைப்பு கண்டிப்பா நம்ம எல்லா அப்பரிபூர்ணர் தான். இந்த அழைப்புக்கு பாத்திரன் இல்லாதவர்கள் தான். ஆனாலும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நம்ம சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நம்ம அந்த பரிசு நோக்கி தொடர்ந்து ஓடக்கூடியவர்களா காணப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே,
இந்த ஒரு பாயிண்ட் ரசல் அவங்க சொல்லி முடிக்கும் போது என்னன்னு பார்க்கும்போது, no insignificant features of glory of God's glory, finished work will be beautiful, variety yet wonderful, harmony of all things, animate and inanimate, harmony with each other and harmony with God. அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட் சொல்லி கன்க்ளூட் பண்றாருன்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தேவனுக்கு இசைவா நடக்கும், அவருடைய சித்தத்துக்கு இணைகி நடக்கும். இந்த பூமியை தேவன் பரிபூர்ணமா மாத்தும் போது ஒவ்வொரு நிலைகளை எடுத்து பார்த்தா தேவனோட தெய்வீக நிலையில உச்சக்கட்ட நிலையில சபை இருப்பாங்க. இந்த பூமியில ஆதாமுடைய சந்ததி பரிபூர்ணமா இருப்பாங்க. அப்படி பரிபூர்ணமா இருக்கக்கூடிய சந்ததிய தேவன் ஆசீர்வதித்து எல்லாமே தேவனுடைய குடும்பத்துல சேர்ந்து அவங்க எப்பவுமே என்றென்றும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது இசைந்து இருப்பாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, கொடுக்கப்பட்ட அழைப்பு சுவிசேஷத்துல மாத்திரம் நமக்கு இது ரொம்ப 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 விசேஷம். மற்ற ஜனங்கள்லாம் எப்படின்னா ஒரு பொதுவான ரட்சிப்புக்கு வருவாங்க. ஆனா நமக்கு தேவன் வச்சக்கூடிய ஒரு ரட்சிப்பு பரலோக ரட்சிப்பு. இதை நம்ம தவற விடாதபடி நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது மிக ஜாக்கிரதையா இந்த ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நம்ம உறுதி செய்யணும். ஒரு கவிதையை வாசித்து இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். தேவனது திருசபை, சீயோனே எழும்பு, நித்திய மகிழ்ச்சியின் சங்கீதங்களால் உன்னை வெளியரங்கமாக்கு. உன் விரோதியை அழித்த தேவனுக்கே நித்திய துதியை உரிதாக்கு. உன்னதங்களில் இருந்து உமிழப்படும் ஒளிக்கற்றைகளை பெற தேவனது திருசபையே விழித்திரு, எழுந்திரு. பூமியிலும் அதன் தூசியினாலும் கரைப்படைந்த உன் வஸ்திரம் தூய்மையை பெற உன் மகிமை நெருங்கி வருகிறது. உன்னை பூமிக்கு மேலாய் உயர்த்தி நிறுத்துவதற்கு தேவனது வல்லமை செயலாக்கும் பெறும். உன் புலம்பலை துதியின் நடனமாக மாற்றுவார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பரிசுத்த வஸ்திரங்களை அணிந்து பளபளக்கும் நீதியின் ஆடையால் உன்னை அலங்கரித்துக் கொள். பரிசுத்தமும் பாதுகாப்பும் நிலையானதுமான வழியில் உன் ராஜா உன்னை நடத்துவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில இருந்து அப்படியே மேல தேவன் என்ன பண்ண போறாருன்னா நம்ம உயர்த்த காத்திருக்கிறார். நீதியினாலும் அந்த நியாயத்தினாலும் நாம் பலப்பலத்து அலங்கரித்துக் கொள்ள தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.